ஹலோ மக்களே, ஹேவ் நைஸ் மார்னிங். யாரையுமே நம்பாதீங்க. உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள நிலா மாதிரி வச்சுக்கோங்க. நிலா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அழகு தூரத்துலேருந்து பார்த்தா மட்டும்தான். பக்கத்தில் போனீங்கன்னா ஒரே புதக்குழியாக கிடக்கும். அங்கங்கே குழி குழியாக ஜாம்பலாக இருக்கும். அதனால் பூமியிலேருந்து பார்க்குற நிலா எவ்வளோ அழகாக இருக்கோ அது பக்கத்தில் போனால் அந்த அழகு அப்படியே ஆப்போசிட் வருஷன் நமக்கு தெரியும். இது ஒரு அழகுன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துலேருந்து பார்த்தோண்டு. ஏன்னா தூரமாக பார்க்குற எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்தில் போயிட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு பாதாள சாக்கடை வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லணும். இந்த மாதிரி தான் மக்களும் கூட. யாரையாச்சும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தூரமாக இருந்து பாருங்கள். தூரமாக இருந்து பாருங்கள். ஒன் சைடு லவ் இஸ் த பெஸ்ட் லவ் அண்ட் பெஸ்ட் சொல்யூஷன். ஏன்னா ஒரு டைம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பக்கத்தில் போய் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இந்த ஒரு ஆயுள் போதாது. அதனால் தூரமாக இருந்தே பார்க்க பழகுங்க. பக்கத்தில் போக கொஞ்சம் கூட விரும்பாதீங்க. அப்படி விரும்புகிறீங்கன்னா உங்களை அந்த சாமி வந்து கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா அதை விட பெரிய சங்கடம் வேறு எதுவுமே இல்லை. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம். பிடிச்சிருக்கா ரைட்டு இருந்தது. ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த நிமிஷம் பேசுனது அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு தெரியாது. குடிகாரம் பேச்சாச்சு விடிஞ்சாதான் போச்சு. நம்மளுக்கு ஒருத்தவங்க பிடிச்சி அந்த பிடிச்சவங்க பேச்சு அவங்க பேசின உடனே போச்சு. நம்ம நினைப்போம் அவங்க அண்ணாத்த அப்படி பேசுனாங்களே இன்றைக்கி என்ன பேசுகிறோம்னு நினைப்போம். ஆனால் அவங்க பேச மாட்டாங்க. நம்ம தான் அவங்கள பற்றி பேச வந்து நம்மளை பற்றி நம்மக்கிட்ட இல்லை நம்மளை பற்றின சிந்தனை கூட அவங்களுக்கு இருக்காது. அதனால் தூரமாக இருந்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு பாரம் இல்லாமல் இருக்கும். பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு இறைவன் வந்தால் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. மக்களே புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு தள்ளி இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையோட தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் போகாதீங்க எச்சரிக்கைக்குரிய அப்படின்னு சொல்லி உங்கள் மண்டையில் வச்சுக்கோங்க. நான் ரீசெண்ட் டேஸில் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம். மனுஷங்க மனசு குரங்கு மாதிரி ஒரு மரம் விட்டு ஒரு மரம் தாவிட்டே இருப்பாங்க. அந்த குரங்கு கூட ஒரு விதத்தில் அந்த மனுஷன் சொல்கிறத கேட்டுரும். ஆனால் மனுஷன் சொல்கிறத கேட்கவே மாட்டான். அந்த மனசு கேட்கவே கூடாது. ஏன்னா மனுஷனோட மனசு ஒரு தினுசு. அந்த தினுசில் ஒவ்வொரு நாளும் ஒதுக்கிது பல யோசனைகள் புதுசாக அப்படிங்கும்போது அது சான்ஸே கிடையாது. அதனால் மக்களே புரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் பிக்கெஸ்ட்டு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு. அது மட்டும்தான் உங்கள் லைஃபோட பீஸுக்கு தேவையான ஒன்று. அமைதி வேணும் அப்படின்னா அன்புன்னு சொல்லி யாருக்கு முன்னாடி போகாதீங்க. அன்பை யார்கிட்டையும் தேடவும் செய்யாதீங்க. அன்பை தேடுறீங்க அப்படின்னா அது பெரிய விளைவை கொடுக்க கூடும். தள்ளி இருங்க. தரமாக இருக்கலாம் வாழ்க்கையில். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் மக்களே. ஹாவ் அ நைஸ் மார்னிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே ஆல்சோ. நியூ இயர் வரப்போகுது, கிறிஸ்மஸ் வரப்போகுது. உங்களுக்கான புது விஷயங்களை தேடுங்க. புதுசாக கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை புதுசாக மாற்றுங்க. பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு பழைய நினைவுகளாக மறந்துட்டு புதுசாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. ஸ்டார்ட் அகைன் இன் 0 to hero journey. That's it மக்களே. Thank you.